ஹே காய்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச்சை வந்து இது பண்ணிட்டாங்க உள்ளே வந்துருச்சு. நமக்கு வந்து டீம்மேட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார் நினைக்கிறேன். ஆமாம், மக்சாம், சின்ரைஸ், அப்சோல், ஸ்னோர்லாக்ஸ், கிரேனிஞ்சா. பரவாயில்ல, ஒரு சூப்பரான ஆப்போனன்ட்ஸ் தான். பார்க்கலாம் எப்படி வந்து நம்ம ஜெயிக்கிறோன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். லேசர்லி முதல்ல எடுத்து லேசர் இப்போ எடுத்துக்கலாம். பரவாயில்ல, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இது யூஸ் பண்ணுறேன். நான் முந்தி என்னோடய பழைய ஐடியில் நான் மாஸ்டர் போகும்போது ஃபுல்லாக எனக்கு ட்ராகனைட் தான் சப்போர்ட்டு. ஃபுல்லாமே ட்ராகனைட்டை வச்சு தான் ஆடிட்டு இருந்தேன். அதனால் இப்போ தான் வந்து அதாவது ஆல்ரவுண்டர் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஸ்பீடு இருந்தாலும் சப்போர்ட் இருந்தாலும் ஆப்போனண்ட்டில் வந்து ஆல்ரவுண்டர் வரும்போது கொஞ்சம் திணறும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரில. நம்ம டார்கெட் வந்து டிஃபென்சர் தான். டிஃபென்சரை போட்டு தாக்குன்னா போதும், சரியாக வந்துடும். சொல்லி வாய முடியல, டிஃபென்சர் வந்து கண் முன்னாடி நிற்கிறான். ஐயோ, ஒரு 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 2-3 எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், போட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு கோல். ஆஹா அடி வாங்குறானே. நேரத்துக்கு இந்த இடத்துல ட்ராகனைட் இருந்துச்சுன்னா அடி விழிச்சிருக்கோம். பரவாயில்ல, நம்மளும் விடாமல் தாக்குறோம். அந்த ஃப்ராக் டெயிலுக்கு யூஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே அடிக்கக்கூடாது, ஓட்டத்தை பிடிச்சிடணும். அப்பாடா, இந்த கிபிள் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு கைஸ். கிபிள் ஆல்ரவுண்டர். ஆனால் நம்மளை மேலே தான் போச்சோனாங்க. நம்ம மேலே ஐயோ பாவம். ஸ்னோர்லாக்ஸா இது வந்து ஸ்லோ ப்ரோ பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கு மேலே. அதை பிச்சு எடுத்துகிட்ருக்கானுங்க மேலே. இந்த வரேன் வந்துகிட்டே இருக்கேன். ஸ்லோ ப்ரோ வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் தக்குபிடி. டபுள் ஸ்ட்ரைக்கா? பரவாயில்ல, ஹாண்டர் வந்து வேறு மாதிரி சூப்பராக விளையாடுது. நம்ம இன்னும் வீனஸாராக மாறணும். நம்ம இன்னும் இதே பல்பசாராலேருந்து இன்னும் நம்ம லெவலப் ஆகலை. அப்சோல் ஸ்பீடு இருக்காங்களா? சரி, ரைட்டு. நம்மளோட குறிக்கோள் வந்து மேலே தான். இதுதான் யூஸ் பண்ணோம். இதுதான் மூமெண்ட் ஸ்பீடை கம்மி பண்ணோம். மூமெண்ட் ஸ்பீடையும் கம்மி பண்ணணும், டேமேஜும் ஏற்றும். ஓகே, இப்போ நம்ம புல்பசார் வந்து எவால்வ் ஆயிடுச்சு. யார் இது பார்த்துட்டு? ஓ, ஆல்ரவுண்டர் குழந்தை ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி இருக்காரு. ஓ பை, ரபூட் அட்டாக்கரா? சரி. இனத்தோடு சேர்ந்தப்படுது. ஓஹோ, இருங்க 30 வச்சுருக்கேன். யாருமே வழியில் இல்லை. டிஃபென்சர் இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, எல்லோரும் கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சது பெட்டல் டான்ஸு. அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆஃப்லைன் மூலில் நிறைய பொக்கிமான்ஸ் வச்சு விளாண்டு பார்ப்பேன். அதில் பெட்டல் டான்ஸ் வந்து மூமெண்ட் ஸ்பீடு ஏற்றுது, டேமேஜும் விழும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போது நம்ம ஸ்லெட்ஜ் பாம்பை யூஸ் பண்ணும்போது அவன் ஆப்போனண்ட்டோட மொத்த மூமெண்ட்டையும் நம்ம குறைச்சிடலாம். ஈஸியாக நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், நல்ல டேமேஜும் கொடுக்கலாம். அதனால தான் ஸ்லெட்ஜ் பாம்பையும் பெட்டல் டான்ஸையும் ஒன்றா யூஸ் பண்ணுறேன். ஒன்றுமில்லை, முதல்ல ஸ்லெட்ஜ் பாம்பு போட்டுருவேன், அடுத்து பெட்டல் டான்ஸை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். மற்றபடி ஸ்லெட்ஜ் பாம்பு இந்த அப்சர்வ் எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ தான் டிஃபென்சர் வந்து நிற்கணும். பட் ஆனால் டிஃபென்சர் தெரிக்கிறான், பயப்படுறான் போல. ஓ, ப்ராகட்டியல் முடியுது. இதுவே முடிச்சிடும் நினைக்கிறேன். ஆமாம், இதுவே முடிச்சிடும். நம்ம அது பார்த்துக்கலாம். இன்னும் அவங்கெல்லாம் கற்றுக்குட்டியாக இருக்கானுங்க. யாருமே டக்குன்னு எவால்வ் ஆகலை. நம்மளாம் டப்புன்னு ரெடி ஆகிட்டோம். ஓகே, பரவாயில்ல, இலைய வச்சு அப்படியே போடுது. கீழே தான் போஸ்ட்டே முடிக்காமல் இருக்கே. பார்த்துக்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இல்லை, இவனுக்கு இதே அடிக்காமல் வச்சுருக்கானுங்க. இது அடிக்காமல் இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஓகே, பரவாயில்ல. வீனஸாரை வந்து மாஸ் காட்டுது. நான் கூட வீனஸாரை அடிக்காது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். தேவையில்லாமல் இது பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, வீனஸார் வந்து கொளுத்திட்டு இதை பார்த்தீங்களா, மூமெண்ட் ஸ்பீடு கம்மியாச்சா? இதுதான் ஸ்லட்ஜ் பாம்போட டிஃபென்சரு. பார்ப்போம். ஆல்ரவுண்டர் நல்ல வேலை கூட. இது வந்து நல்ல டீம் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போக்கிமான் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மோபா கேமு.
அதாவது போஸ்ட்டை உடச்சி வின் பண்ணுற மாதிரி. அதனால் இதை வந்து மோபா கேம்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கு இதில் டீம் ஒர்க் தான் மெயின். டீம் ஒர்க் நல்லா இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். விட மாட்டேன் எங்கே வரோம், அவ்வளோதான். ஆல்ரவுண்டரே வந்து பார் அப்படின்னு சொல்லாச்சு. இதுக்கு பிரபு நினச்சேன், என்னடா இது காட்டுது அப்படின்னு பார்த்தா இங்கே தான் இருக்கும். வீட்டுக்கு போகலா. ஓகே, இனி நம்ம வேலை ஃபுல்லாக இங்கே பாதுகாக்கிறது தான். அப்படியே பாதுகாத்துக்கிட்டே சுற்றுவோம். சுற்று கம்பி சுற்று கம்பி. ஸோ போஸ்ட்டில் போய் போட்டுருவோமா? என்னன்னு தெரில, என்ன பண்ணுறேன்னு தெரில. ஓஹோ, அது வந்துடுச்சு. இதுங்க வரோம், டீமை கூப்பிடலாம். இவன் எதுக்கு வரான்னு தெரில, யூனிட்டி மோஸ்ட் வரான்னு நினைக்கிறேன். இல்லை வீராப்பா நீ வரக்கூடாது, ரொம்ப தப்பு தம்பி, ரொம்ப தப்பு. என்கிட்ட இருக்கிற யூனிட்டி மூவ் போட்டேன்னு சரி. 2 பேர் காலி, ஒரே ஸ்ட்ரைக்கு, டபுள் ஸ்ட்ரைக்கு, சூப்பரு. பரவாயில்ல வீணா சார், நான் நினச்சதை விட சூப்பராக விளையாடுது. ஆஹா முத்துறானுங்க. இல்லை சைடு எப்போ அடிக்கடியா? சரிவா, படையே இங்கே தான் கைஸ் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பொக்கிமான் பாவம் திரும்புகிற இடத்துலலாம் அடி விழுது. அப்போடா 41 டபுள் ஸ்ட்ரைக்கோட வெறியாக போயிட்டுருக்கேன், ஒன்றுமே செய்ய முடியாது. சூப்பர் கைஸ் இப்போது மாஸ்க் காட்டுது. ஸ்லெஜ்மான் போட்டு விடு, ஸ்லோவாக ஏறணும். இதே சமயமாக அடிக்குது. யூனிட்டி மூவ் தூக்கியாண்டா இங்கிட்டு போகிறேன். சின்ரேஸ் ரொம்ப ஆபத்தான பொக்கிமானு, எங்கிட்டோ போடுது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, சூப்பர். கீழே உள்ள பொக்கிமான் அடிச்சிட்டோன்னா நமக்கு டிஃபென்ஸ் வந்து அதிகமாயிரும். அதனால் கீழே உள்ள பொக்கிமானை நோக்கி ஓடிட்டுருக்கேன். பெட்ரோல் டான்ஸை போட்டு விடுவோம், அப்போ தான் ஸ்பீடாக போவேன். ஓகே, நான் நினச்சேன் 2-3 கேஸை காணமே. நான் நினச்சேன், அப்போவே நான் சந்தேகப்பட்டேன், இவனுக்கு இங்கே தான் இருக்கானுங்க. என்னால் முடியும். வீணா சார் நீ தான் தூக்கணும். தூக்குவீங்க சார். ஆஹா, கெங்கார் கவட்ட வழியாக பூந்து அடிச்சிடுச்சு. ஆப்சுவல் பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு தான் வந்து ஸ்ப்ரிட்டாக இருக்கணும். டீம் ஒர்க்காக இருந்தால் கூட தடியை வந்து கடைக்கு வைக்கிறானுங்க. வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி மூமெண்ட் ஸ்பீட் ஸ்லோவாகிடுச்சா? இப்போ நம்ம அடித்து கதையை முடிச்சு விட்டுருணும். அவ்வளோதான். டபுள் ஸ்ட்ரைக்கு 2 டபுள் ஸ்ட்ரைக்கு வந்து அடிச்சிருக்கோம். வீனஸ் சாரை வச்சு நம்ம மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கோம் சொல்ல போனால். ஓகே, ஓடணும். சின்ரைஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இங்கே இருந்தான். ஆல்ரவுண்டர் சூப்பர், நல்லாவே ப்ளே பண்ணுறான், நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கான். அவ்வளோதான், என்கிட்ட மேட்ச் இப்போவே முடிஞ்சிச்சு. சென்டர் பொக்கிமான் மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 2 ஒரே டைமிங் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பொக்கிமான் அடிக்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு நம்ம சென்டர் பொக்கிமானுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடியை தொடங்கிடலாம். ஓகே, அதே மாதிரி நல்லா அடித்து எப்படியாவது இந்த பொக்கிமானை பிடிச்சிட்டோன்னா நம்ம இந்த மேட்ச் வின் பண்ண மாதிரி. நம்ம டீமே சொல்ல போனால் இங்கே தான் இருக்குது. அதுவும் நம்ம தான் வந்து ரைக்குஸாவாக போட்டு தள்ளியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீனஸாரும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பொக்கிமானுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இவன் ஆப்ஷன் என்னை ரொம்ப கடுப்பேற்றுறான். தம்பி எங்களுக்கு டிஃபென்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோதான், 100 போட்டே சரண்டரு முடிஞ்சு கைஸ். மேட்ச் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சூப்பரான மேட்ச்சு. இது மாதிரி நான் நிறைய பொக்கிமான், அது சப்போர்ட்டராக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ கேவலமான பொக்கிமான் இருந்தாலும் அதை வச்சு எப்படி ஜெயிக்கிறேன், அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் மறக்காமல் சொல்லுவேன். அதனால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா.